என்ன நீ எப்படி பாக்குறீங்க? உன்னை அந்த வீட்ல பார்த்தத வச்சு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் கல்பனா. ஒரு ரியல் கேரக்டர் என்னன்னு இப்பதான் புரியுது. உன் கல்யாணம் இப்பவும் கேள்விக்குறியாதான் இருக்கு. அத பத்திலாம் கவலைப்படாம இந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த மனசுல யாருக்குமே வராது கல்பனா. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்றீங்க? அனாதையா நின்னு எனக்கு அடைக்கலம் கொடுத்தது நீங்களும் அத்தையும் தான். அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ. அதோட இது ஏன் குடும்பம், என் வீட்டு மனுஷங்களுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? உன் நல்ல மனச அருண் புரிஞ்சுப்பா. ரஞ்சித் அவ தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை ஏத்துப்பா. அது நடக்கிற வரைக்கும் நானும் அம்மாவும் விட மாட்டோம். என் ரியல் கேரக்டரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி இல்லடி. அத புரிஞ்சுக்கிற காலம் வரப்ப நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா அப்பா கூட இருக்காங்க. சித்ராவும் வெளியே போயிட்டா. இதான் கரெக்டான டைம். அடியே உனக்கு வேற வேலையே கிடையாதாடி. 24/7 என் நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே கால் பண்ணிட்டு இருக்கேடி. எவ்வளவு சீக்கிரம் அவளை கட் பண்ணி விடுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. போன் எடுக்கலாம் பிஸின்னு புரிஞ்சுக்கிறோமா திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்க ஐடியா. சொல்லுங்க தியா. ஏன் என் போனை எடுக்கவே இல்ல? பைக்ல வந்துட்டு இருந்தேன், ஓரம் கட்டி அட்டென்ட் பண்றதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. திரும்பவும் உடனே கூப்பிட மாட்டீங்களா? அதுக்குள்ளதான் நீங்களே கூப்பிட்டீங்களேங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேல் தான் சாப்பிடணும். நல்லதா போச்சு. நீங்க உடனே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நீங்க இப்பவே வரணும், அவ்வளவுதான். ஏங்க, உங்க வீட்டு ஆல்ரெடி பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் சரியா இருக்குதுங்க. நான் நம்ம வீடுன்னு சொன்னது எங்க வீடு இல்ல, நம்ம புதுசா வாடகைக்கு எடுத்திருக்கோம்ல அந்த வீட்டை. அப்படி ஒரு வீடு இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல? இல்ல இந்த வீடா? இல்ல இப்பதான் அந்த வீட்டை பிடிச்சோம், அதான் ஸ்ட்ரைக் ஆகல. சரி, சீக்கிரமா வந்து சேருங்க. சாரி வித்யா, 9 மணிக்கெல்லாம் நான் காலேஜ்ல இருக்கணும், அங்க போயிட்டு வரது கஷ்டம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ்லாம் கேக்குற வேலை எல்லாம் வேணாம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. காலேஜ்ல என்ன சொல்லிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க நம்ம வீட்ல இருந்தே ஆகணும். இது உங்க வைஃபோட உத்தரவு. இல்லன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ரொம்ப நல்லதுங்க. என்ன சொன்னீங்க?